ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குரு டாக்கீஸ்லேருந்து. கொஞ்சம் வேலை அதிகமானதுனால உங்களுக்கு இந்த வீடியோவோட டிலே ஆயிடுச்சு. வெற்றி சினிமாஸோட ரிவ்யூ எல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரெக்வஸ்ட்டுக்காண்டியே நம்ம வெற்றியில் வந்து இந்தியன் 2 படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இப்போ தேட்டரோட வெளியே ஆம்பியன்ஸ் பார்த்துட்டிங்க. கார் பார்க்கிங் வந்து 2 ஃப்ளோர் இருக்குது அண்டர் கிரவுண்டில். அதில் போய் பார்க் பண்ணோம். லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் அப்படியே மெயின் ரோட்லேயே லெஃப்ட்லேயே இருக்குது. மாட்டுத்தாவணி ஆப்போசிட் தான். உள்ள என்ட்ரன்ஸில் எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டரில் ஏறி போனீங்கன்னா வெற்றி திரையரங்கம்னு சொல்லிட்டு லோகோ போட்டிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸு வேறு லெவலு. லெஃப்ட்டில் வெற்றி சினிமாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக போட்டிருந்தாங்க லோகோ. இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாலே தெரியும். சரியான மதுரையில் ஒரு ஆம்பியன்ஸ், இந்தளவு ஆம்பியன்ஸு கஸ்டமர் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு எங்கேயுமே கிடையாது. பயங்கர செலவு பண்ணி பக்காவாக எடுத்திருக்காங்க. நம்ம சங்கர் படத்துக்கு வந்தோமோ இல்லையோ, இது ஒரு சங்கர் தேட்டருக்கு வந்த எஃபெக்ட் கொடுத்துச்சு இந்த ஆம்பியன்ஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஸ்க்ரீன் 5. இதில் தான் வந்து புக் பண்ணையில் சேர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இதான் பிக் ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தோம். இதோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலர், அரௌண்டு 500 சீட் வரைக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனை பற்றி சொல்லி ஆகணும். சரியான ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனு. கிட்டத்தட்ட நான் எப்பிக் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன் ரேடியன்ஸு, அந்த அளவு இருந்துச்சு. கொஞ்சம் தான் கம்மி, கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தான் கம்மியாக இருந்துச்சு. சேம் எப்பிக் அளவு பெரிய ஸ்க்ரீனு, சரியான ஸ்க்ரீனாக இருந்துச்சு. ஸ்க்ரீனை பார்த்து மிரண்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மதுரையில் இதுதான் வந்து பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த சைஸை பார்த்தீங்கனாலே தெரியும். சோனி ப்ரொஜெக்டரு, அப்புறம் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து என்ன ரேட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மல்டிப்ளெக்ஸ்னாலே என்னென்ன ஸ்நாக்ஸ் என்னென்ன ரேட்லன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே ரேட்டு தான் இங்கேயும் வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரைட் சைடு 1, 2, 3, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 வந்து ரைட்லேயே இருக்கும். லெஃப்ட்டில் 5 வந்து பெரிய ஸ்க்ரீனில் லெஃப்ட்டில் மட்டும் இருக்குது. 4 வரைக்கும் ரைட்லேயே வந்துடும். சென்டரில் வந்து கேன்டீனு. அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வியூவர்ஸுக்காண்டி எடுத்திருந்தோம். ரேட்டு நீங்களே ஒரு சாம்பிள் பார்த்துக்குங்க, என்னென்ன ஸ்நாக்ஸ் என்ன ரேட்டில் இருக்குன்ட்டு. நம்ம வழக்கம் போல் பாப்கார்ன் தான் வாங்குவோம். ஒரு லார்ஜ் பாப்கார்னை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு படத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா பில்லவரம் வெற்றி தேட்டர் மணி தான். 5 ஸ்க்ரீனுக்குமே பார்த்திங்கன்னா இதே மணி ஒரே எக்ஸிட்டில் வரும். நேராக வந்து பார்க்கிங்க்கே வந்துடும். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. புது தேட்ரு ஜம்முன்னு இருந்துச்சு. ஏசி, சவுண்டு, பிக்சர் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மதுரையில் வந்து அடுத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தேட்டராக இது வரும்ன்றது எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு டாக்கீஸிலிருந்து. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். பை.